இந்த கண்மணியை கேள் சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தின் மூலமாக உங்களோடு நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன். வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 18வது அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் போடப்பட்டிருக்குது. அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேல் வீட்டாரே, குயவன் கையில் களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசனிடத்துல சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புகிறார். அப்படி கற்றுக் கொடுக்க விரும்பும் பொழுது எரேமியா கூப்பிட்டுட்டு ஒரு அழகான குயவன் வணைந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு கூட்டிட்டு போகிறார். அந்த குயவன் அழகான ஒரு மண் பாண்டத்தை தன்னுடைய கரங்களினால வணைந்து கொண்டிருக்கிறார். இதை எரேமியா தீர்க்கதரிசியை பார்க்கும்படி சொல்கிறார். அப்படி கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது குயவன் வணைந்து கொண்டிருந்த அந்த பாண்டம் அவனுடைய கரத்திலே கெட்டு போயிருது. ஆனா அந்த கெட்டு போன அந்த பாண்டத்தை குயவன் தூக்கி எறியாதபடி அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று சொல்லி எரேமியா 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் இதே போலதான். நீங்க ஒவ்வொருத்தரும் ஏசப்பாவால தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைங்க. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பாஸ்ட் லைஃப், கடந்த கால வாழ்க்கையில நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஆண்டரை விட்டு தூரம் போனவங்களாதான் ஒரு நாள் இருந்தோம். அப்படி தூரம் போன நம்மளை ஆண்டவர் தேடி வந்தாரு. தேடி அவருடைய பிள்ளையா நம்மளை தூக்கி எடுத்தாரு. தூக்கி எடுத்ததோடு மட்டுமல்ல, நம்ம பல முறை ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு நம்ம பேக் ஸ்லைட் ஆகி நம்ம போயிடும். ஆனாலும் அப்படி பின்மாற்றமாகி ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போனாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் நீ எனக்கு வேண்டாம் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லைங்க. என் பிள்ளை என்கிட்ட மறுபடியும் திரும்பி வரமாட்டாளா? மறுபடியும் நான் அவளோட நான் பேச விரும்புகிறேன். நான் என்னுடைய காரியங்களை நான் தெரிவிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். அவளுக்கு தேவையான ஆலோசனையை கொடுத்து அவளை நான் கைட் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. நீங்க திரும்பி மறுபடியும் அவர் பக்கத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க லைஃப்ல தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு நீங்க வழி விலகி போனாலும் மறுபடியும் நீங்க அவர் பக்கத்துல நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை மறுபடியும் அவர் பயன்படுத்துவதற்கு வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அருமையான மகளே, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீ ஆண்டரை விட்டு தூரம் போயிருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ஆண்டரை விட்டு உன்னை விலக்கி இருக்கலாம். அது ஒரு பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது நீ யாரோடையோ நீகிட்ட சேட் பண்ற ஒரு நபரா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்துல நீ ஆண்டவரை விட்டு நீ தூரமா போயிருந்த அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உன்னை தூக்கி எறிகிற தேவன் அல்ல. நீ எனக்கு வேண்டாம், நீ தப்பு பண்ணிட்ட, நீ இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நீ செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி உன்னை ஒரு நாளும் உதறி தள்ளவே மாட்டாரு. மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும்படி உன்னை காத்து கொண்டே இருக்காரு, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறாரு. என் பிள்ளை, நான் படைச்ச பிள்ளை, நான் உருவாக்குன பிள்ளை என்கிட்ட மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசையோடு உனக்காக காத்திருக்கிறார் மகளே. அப்படி நீ திரும்ப அவரிடத்துல நீ வரும் பொழுது அவர் உன்னை கொண்டு மறுபடியும் உன்னை பயன்படுத்துவதற்கு, உன்னை வணைவதற்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு குயவன் கையில களிமண் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குயவன் இடத்துல என்னை இப்படி வணைங்க அப்படி வணைங்க அப்படின்னு சொல்லி மண்ணு பேசவே முடியாது. குயவன் அந்த மண்ணை எடுத்து கையில எடுத்து பிசைஞ்சு அந்த திருகையில கொடுத்து வணையும் பொழுது குயவன் மனதுல என்ன பிக்சர் வச்சிருக்கிறாங்களோ அததான் அந்த மண்ணு வணையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஒருவேளை அந்த குயவன் வணைந்து கொண்டிருக்கிற அந்த பாண்டம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பாண்டம் சரியானபடி பக்குவமா வருவதற்கு அதுக்குள்ள ஏதாவது ஒரு அந்த மண்ணுக்குள்ள குயவன் அருவருக்கிற ஒரு காரியம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது பெர்ஃபெக்டா வராது. ஒருவேளை ஒரு சின்ன ஒரு நூல் சிக்கி இருந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு அகற்றப்பட வேண்டிய ஒரு கல்லு அந்த மண்ணுக்குள்ள இருந்திருக்கலாம். இதனால அந்த குயவன் அழகான பாண்டமா வணையப்பட முடியாம இருந்திருக்கலாம். ஆனா அதை எடுத்து அதை சரிப்படுத்தி அதை அந்த மண்ணுல இருந்து அதை நீக்கின பிறகு குயவன் அழகான பாண்டமா வணைய முடியுது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப தங்கச்சி, ஓ வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையினால நீ உடைந்திருந்தினா ஆண்டவர் மறுபடியும் உன்னை வணைய போகிறார். ஆண்டவருடைய கரத்துல நீ இருக்கிற வண்ணமா நீ அப்படியே கூட ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிடுவாரு. ஆண்டவர் உன்னை பெர்ஃபெக்டா உன்னை வணைவாரு. நீ நினைக்கிறத விட ஆண்டவர் உன் மேல வைத்திருக்கிற தேவ திட்டம் நிச்சயமா ஒரு பெஸ்டா தான் இருக்கும். குயவன் கையில களிமண் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. குயவன் கையில களிமண் இருக்கிறத போல நீங்க ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க.
நீங்க யாருடைய கரத்துல இருக்கிறீங்க? ஆண்டவருடைய கரத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர் விரும்புகிற வண்ணம் உன்னை நேர்த்தியா அழகா அநேகருக்கு ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமா உன்னை வணைய முடியும். அதே நேரத்துல ஒருவேளை நீங்க சாத்தானுடைய கரத்திலேயோ உலகத்தாருடைய கரத்திலேயோ நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிற வண்ணம் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை பயன்படுத்த முடியாது. அதனால குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அருமையான மகளே, நீ ஏன் கரத்துல இருக்கிற அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் கரத்துல நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சரியானபடி உங்களை நடத்துவதற்கு, உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர் 100% பெஸ்டா செய்து முடிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் கரத்துல நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த அந்த அருமையான அந்த புதிய நாளுக்காக, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நாளிலையும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க உங்க கரத்துக்குள்ள நீங்க வைத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு உகந்த பாத்திரமா, அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமா கர்த்தர் எங்களை பயன்படுத்தி உருவாக்கி ஆசீர்வதிப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.